Hello guys, welcome back to my channel Get Known by Safika. In today's video, we are going to discuss about Japanese water therapy. So let's get into the video. Firstly, what is Japanese water therapy? Japanese water therapy na என்ன அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ரிஸ்க் இருக்குது அண்ட் எஃபெக்டிவ்னஸாக இருக்கான்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஜாப்பனீஸ் வாட்டர் தெரப்பியை பற்றி நிறைய வீடியோஸ் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த தியரியோட, அதாவது இந்த தெரப்பியோட கான்செப்ட் என்னென்னா, எம்டி ஸ்டொமக்கில் பிஃபோர் ப்ரஷிங் 6 to 7 கிளாஸ் ஆஃப் நார்மல் வாட்டர் ஆர் லூக்வார்ம் வாட்டர் நீங்கள் அதை டெய்லி எடுத்துக்கிறதுனால, இதெல்லாம் எடுத்துக்கிறது ஆக்சுவலி இதோட தியரி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டமை க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம கட் ஹெல்த்தை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இந்த தெரப்பியை நீங்கள் ஒரு ப்ரொசீஜரோட ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்ட்ரிக்டாக ஒன்று சொல்லிடுறாங்க, இதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட்லி, நான் சொன்ன மாதிரி 6 to 7 கிளாஸஸ், ஆல்மோஸ்ட் 800 ml to 1 liter வாட்டர் எடுத்துக்க சொல்கிறாங்க. லூக்வார்ம் வாட்டர்னால் லூக்வார்ம் வாட்டர், நார்மல் வாட்டர்னாலும் நார்மல் வாட்டர் எடுத்துக்கலாம். சொன்ன மாதிரி பிஃபோர் ப்ரஷிங் தான் நீங்கள் இதை பண்ணணும். நீங்கள் ஆஃப்டர் அந்த முடிச்சதுக்கப்புறம் 45 minutes நீங்கள் வெயிட் பண்ணணும் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இதோட செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மீலுக்கு 15 minutes தான் டைம். அடுத்த மீல் நீங்கள் சாப்பிட்ணும் இல்லை ஏதாவது குடிக்கணும்னா 2 hours வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சிம்பிளாக இவங்க ப்ரொசீஜர்னு சொல்கிறது. இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் கோ த்ரூ பண்ணதெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த தியரினால் கான்ஸ்டிபேஷன், ஹை பிளட் ப்ரெஷர், 2 types ஆஃப் டயபெட்டிஸ் அண்ட் கேன்சரை க்யூர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. கேன்சரை க்யூர் பண்ண முடியுமா? பட் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் நினைக்கிறேன். அப்புறம் ஏங்க கேன்சரால் இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனிவேஸ், முழுசாக சொல்கிறேன். ஒன்றுக்கும் ஒரு டைம் பீரியட் எடுக்கும். லைக் கான்ஸ்டிபேஷனுக்கு 10 days, ஹை பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு 30 days, 2 types ஆஃப் டயபெட்டிஸை குறைக்கிறதுக்கு 30 days, கேன்சருக்கு 180 daysன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. ஆனால் கான்ஸ்டிபேஷன் அண்ட் ஹை பிளட் ப்ரெஷரை குறைச்சாலும் அதர் 2 கேசஸ்க்கு எந்த எவிடன்ஸுமே இல்லை. என்னதான் இது சம் கண்டிஷனுக்கு எஃபெக்டிவாக இல்லைனாலும், சம் பர்சனுக்கு எஃபெக்டிவாக இல்லைனாலும், ஸ்டில் இதில் சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன நான் சொல்ல வரேன்னா, இன்க்ரீஸ்டு வாட்டர் இன்டேக்னால நீங்கள் ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கலாம். ஹெட்டேக்கு குறைக்கிறதுக்கு, அவங்க சொன்ன மாதிரி கான்ஸ்டிபேஷன் குறைக்கிறதுக்கு, கிட்னி ஸ்டோன் வராமல் பார்த்துக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுறதுக்கும், பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோரோவர் ஆக்டிவாக இருக்கலாம். நிறைய நம்ம தண்ணி குடிக்கும் போது ஆக்டிவாக இருக்கலாம். அதை நான் பெனிஃபிட்டாக தான் பார்க்குறேன். இது நான் சொல்கிறது, இது அவங்க மென்ஷன் பண்ணல, இது நான் சொல்கிறது. அண்ட் செகண்டாக அவங்க என்ன பெனிஃபிட்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் 15 minutes தான் ஒரு மீலுக்கு எடுக்கிறீங்க, அப்போ 2 hours வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட கலோரி இன்டேக் குறைஞ்சிரும். அதே மாதிரி அது மாதிரி குறையும் போது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ட்ரிங்கிங் மோர் வாட்டர் மே ஹெல்ப் யூ டு ஃபீல் ஃபுல்லர் அண்ட் மேக் யூ ஈட் ஃபியூவர் ஃபுட். இதனால தான் அப்படியான்னு எனக்கு தெரியாது, பட் இது ஒரு ஃபேக்ட். அதே மாதிரி இது சிலருக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்குது அண்ட் சிலருக்கு நோ எஃபெக்ட்ஸும் கொடுத்துருக்குன்றத அவங்களே சொல்கிறாங்க. இதுலேயும் சைடு எஃபெக்ட் இருக்குது. என்னதான் யூடியூப்பில் உட்காந்து அவங்க பண்ணாங்க, அவங்க ரிசல்ட்ஸ் காட்டினாங்கன்றதுனால நீங்களும் ட்ரை பண்ணால் உங்களுக்கும் ரிசல்ட்ஸ் இருக்குன்றது கிடையாது. உங்களோட பர்சனலுக்கு, உங்களோட பாடி டைப்புக்கு என்ன கரெக்டாக இருக்குன்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நல்ல டயட்டீஷியன், நல்ல டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்கான வீடியோ தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுலேயுமே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஷார்ட் டைமில் எக்ஸசிவான அமௌண்ட் வாட்டர் எடுக்கிறனால வாட்டர் இன்டாக்சிகேஷன் ஆர் ஓவர் ஹைட்ரேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்? பிகாஸ்னால் ஹைப்போனட்ரமியா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா லோ சால்ட் லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்கள் பிளட்டில் இருக்க சால்ட்டை இந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட்ஸ் டைல்யூட் பண்ணிடும். இதை தான் ஹைப்போனட்ரமியான்னு சொல்லுவாங்க. இதை ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்னு சொல்லலாம். பிகாஸ் இது டெத் வர லீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க.
இது இப்போது ஒரு ஹெல்த்தி பர்சன் இருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஹெல்த்தி பர்சனோட கிட்னி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸஸ் ஃப்ளூயிடை அது உடனே வந்து வெளியேற்றிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த கேஸ் ரேர் தான். அதாவது டெத் வர லீட் பண்ணுற கேஸ் ரேர் தான். பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி கிட்னி ஒர்க் ஆகும் அப்படி சொல்லிட்டு கிடையாது. இது ரொம்ப சீரியஸ் யார் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணவே கூடாது. ட்ரக் அடிக்டர்ஸ் அண்ட் அத்லெட்ஸ்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அத்லெட்ஸ் ஏன்றது எனக்கு தெரியல. பட் அத்லெட்ஸ்னு அவங்க மென்ஷன் பண்ணனால நானும் மென்ஷன் பண்ணுறேன். இது எவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதே மாதிரி தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும் நாங்கள் சொன்ன ஒரு விஷயத்துலையும் சைடு எஃபெக்ட் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணுறப்போ ஒருவேளை உங்களுக்கு இதனால் வெயிட் கெயின் இல்லைனா வெயிட் நாட் லூஸிங்கிற ஒரு 2 சுச்சுவேஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நீங்கள் 15 மினிட்ஸ் ப்ரோட்டோகால் படி நீங்கள் சாப்பிடணுன்னா ஒன்று நீங்கள் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ணும், அப்போ இன்டைஜேஷன் வரலாம். இல்லைனா நிறைய சாப்பிட வாய்ப்பு இருக்குது, அப்போது வெயிட் கெயின் ஆகலாம். வெயிட் லாஸோட கான்செப்டை நான் பார்க்குறது நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ணுறீங்கன்றது தான். பட் இந்த தெரப்பினால் கெர்லின்னு ஒரு ஹார்மோன் சுரக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அந்த ஹார்மோன் தான் பசியோட ஃபீலை தூண்டும். அப்போது நீங்கள் சாப்பிடுவீங்க 15 மினிட்ஸ், அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு டைம் பீரியட் வரைக்கும் ஓகேவாக இருக்கும். ஆனால் ஒரு டைமுக்கு மேலே வந்து அது உங்களோட கண்ட்ரோலில் லூஸ் பண்ண வச்சு நீங்கள் நிறைய சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இதை நீங்கள் கன்டினியூ பண்ணாமல் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. இது வந்து ஒரு வெயிட் கெயினை வந்து ப்ரொமோட் பண்ணுறனால இதை நான் சைடு எஃபெக்ட்னு சொல்கிறேன். ஃபைனலாக இது ஒர்க் ஆகுமான்னு பார்த்தா இவங்க சொல்கிற மாதிரி இந்த தெரப்பி வந்து வேரியஸ் கண்டிஷனை க்யூர் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணவே கிடையாது. அப்படி ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸும் கிடையாது. இந்த தெரப்பினால் கட்டை ரெகுலேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு நிறைய எஃபெக்டிவான டயட்ஸ் இருக்குது. அதுவே ரொம்ப அழகாக இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இதுதான் பண்ணணும் அப்படி சொல்லி கிடையாது. அதே மாதிரி இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அது இவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறனால சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை பற்றின ஒரு கிளியர் வியூ அண்ட் டிஸ்கஷன் பார்த்தோம். யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ வாண்ட் டு நோ அபவுட் இட். அது வரைக்கும் பாய்.